கைப்பட வாங்கிட்டு எனக்கு மலர் மாலை அணிவித்து கோயில இறந்த மாலை எடுத்தாந்து போட்டி அந்த பெருமையை அவரும் சேர்த்துக்கிட்டார். எனக்கு அந்த பெருமையை சேர்த்த ஆசி போட்டு வாங்கினா இப்படி வர மாட்டார். குறுக்கு பாதையில என்னாட்ட வருவார். நில்லு தம்பி அதே தெரிஞ்சுக்கலாம். காசு போட்டு வாங்கிருக்காங்க. நிறைய ஆள் காசே இருக்காது. 10 பூ வாடல மாடு மஞ்சிருக்கும் போல அண்ணன் மலர் மாலை வைத்து பெருமைப்படுத்திய
உண்மையிலே மாலை ஓடணும்னு அந்த எண்ணம் மனசு வேணும்ல. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் அமையாது. ஏன்னா மாலை ஓடுறதுக்கு பல சிறப்பு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் மாலை ஓட்டோம்னா அது ஒரு மாலை. ஒரு 3 மணி நேரம் போட்டோம்னா அது ஒரு மாலை. அது ஒரு மாலை. ஒரு 8 மணி நேரம் போட்டோம்னா அது ஒரு மாலை. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் போட்டோம்னா அது பாராட்டு மாலை. சரி. ஒரு 3 மணி நேரம் போட்டோம்னா அது வந்து திருமண மாலை. திருமண மாலை. ஒரு 7 மணி நேரம் போட்டோம்னா உங்களுக்கே தெரியும். தம்பி சீசன்ல என்ன விலை? உண்மை 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 தெய்வம். இப்ப நம்ம என்ன நினைச்சு வருவோம் வீட்டுல வேற அண்ணவனே மாதிரியாத்தான் இன்னைக்கு நாளாக்கு போய் யாரு தூங்கலையோ ஊருக்காரன் நைட்டு மட்டும் அடிச்சுக்கிறப்பா நாளைக்கு நைட்டு அடிச்சுக்கிறட்டும் எப்படியா நம்ம நாடா ஆடி இந்த காசை வேண்டியவரும் நம்ம வேண்டி வருவோம். ஆமா. இந்த ட்ரம் செட் அடிக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அண்ணவனே மாதிரியாத்தா அதுல தூங்கி இருக்கு யாராவது ஒருத்தர் செத்து போயிருன்னு போடுவாங்க. அப்பதான் நம்ம போய் அதை வாசிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. தவறு நாசன வாசிக்க அவங்க நினைப்பாங்க. ஐயா கருப்பா ஏதாவது முகூர்த்தம் கொடுத்த தேவையில்லையே அப்படின்னு ஒருவராலும் ஒரு தொழிலை வேண்டிக்கிட்ட இப்ப காய்கறி கடை வச்சிருக்காங்க. சேர்த்துட்டு நீங்க சொன்னதெல்லாம் சரி. இப்ப நம்ம என்ன நினைப்பா அவங்க தொழிலுக்கு இப்ப தப்பு வாசிக்கிறவங்க எப்படியாவது தெய்வத்துக்கு ஒண்ணு ஏதாவது ஒரு வரவேற்பு மாதிரி நாட்டை அழைக்கிறது. அது அதே மாதிரி இந்த நாள் சொல்ற தவறு வாசிக்கிறவங்க அவங்க ஒரு முகூர்த்த விருத்தம் கிடைச்சா ஆண்டையோட கிடைக்கணும். இல்லைன்னா திடீர்னு ஒரு மக்கள்கிட்ட கிடைச்சாலும் தேவையில்லையே அப்படின்னு வேண்டிக்குவோம். ஏன் தம்பி அந்தந்த தொழில் பண்றவங்க அப்படி சொல்றாங்க. ஆமா. அப்புறம் அந்த தொழில் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? எந்த தொழில் அதான் அந்த 10 மணிக்கு எப்படி எவன் கொண்டாட்டியாவது வந்துடுறேன் அவங்க புருஷனை தூங்க போட்டு வந்தாங்க. இது ஒரு வேலை கட்டி அது கைதாட்டாரு நானும் அசுல் நாள வளர்த்தாங்க. இதெல்லாம் இத்தனை விஷயம் சொன்ன அதுக்கெல்லாம் கைதாட்டாங்க. உண்மையிலே ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். உண்மையிலே இந்த பனி காலத்திலேயே உண்மையிலே இந்த நாடகத்தை ரசிக்கணும் அப்படின்னு எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் 5 லட்சம் ரூபாய் ஆடல் பாடல் வைக்கலாம். ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா இது வைக்கலாம். எது வைக்கலாம்? உங்க சத்தம் தான் கேட்டு என் சத்தம் கேட்கலாம். பேச முடியும் உங்க செவலிய பேச அடுத்த ஆள் வராங்க. நானாடா கழிச்சு நீங்க மாலை விட்டு பழக ஓம் கிரீம் மசாலா உனக்கு வர அவசியம் கிடைக்கும். எனக்கு முதல் மாலை அணிவித்து பெருமைப்படுத்திய அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. யாரோ பூக்காரக்கார பொம்பளை வச்சிருப்பாங்கன்னு நினைச்சுங்க. என்ன அந்தாலும் ஒரு மாலை மட்டும் இது வருதா என்னன்னு தெரியல. உண்மையிலே இத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கிராமத்தாரர்களுக்கும் தாய்மார்களை சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதுவே தொடங்குகின்றோம். உண்மையிலே ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். இதே மாதிரி விடிகிற வரை 4:30 மணி வரை எல்லாரும் இருந்து நல்லா கைதட்டி உற்சாகப்பட்டு நம்ம நாடகத்தை ரசிக்கணும். 4 மணின்னு சொன்னாங்க ஒரு அரை மணி நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து பணி நேரம் அவங்க இருக்க முடியாது. பாவம் நம்மளால இருக்க முடியாது. நான் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அமைதியா இருந்து நாடகத்தை ரசிகர்களை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்த பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கிற விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்ற வட்டார நாடக கலர் சிவக்களை எதிர்கால இளைஞர்களை இலட்சுமி தாய்மார்களே வருங்கால வாலிபர்களை காலையில் கால் சென்று மாலையில் வீடு விவசாய மக்களே அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்கு திட்டமிட கிடக்கு திருட்டு
பண்ணி இருக்கேன். அண்ணன் ஊருக்கு போட்டு அத்தாச்சியை தொடரலாம். மற்றும் காட்டவாடிக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்ற காவல்துறை அதிகாரிகளே, ஊர் பெரியவர்களே, தாய்மார்களே, டீ கடைக்காரர்களே மற்றும் கேமராமேன் அத்தனை அன்புகளே, அன்னைக்குதான் ஒரு ஊர்ல நாடகத்துக்கு போயாச்சு. சரி, ஆரம்பத்துல கூட்டம் கடுமையான கூட்டம். பப்புண்டாட்டி முடிஞ்சவனா பாக்குறேன் கேமரா எடுக்கிறாங்க. அந்த பணி எப்படி பணி. அதனால யாரும் பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிகர்கள் தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்பணியை இதே தோங்கட எந்த ஊருக்கு போனாலும் தெய்வத்தை வளர்நாட்ட இணைச்ச காரியம் நிறைவேற ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் வாயும் எக்கோ வைக்க முடிஞ்சா வைங்க. சிங்கிள் எக்கோ நல்லா அப்படியே இருக்கட்டும். ஒண்ணுமே செய்ய வேணாப்பா. உனக்கு தனி பதம் தனி நான் கட்ட வரைச்சு கொட்டை எனக்கு உள்வாங்கிருச்சு. அதனால அமைதியா ரொம்ப சிறப்பான ஏன்னா கை கட்டினாத்தான் பிரஷர் குறையும். பிரஷர் இல்ல பிரஷர் இல்ல பிரஷர் பிரஷர்
ஏன்னா இந்த நேரம் பனி நேரம் கையும் தட்ட முடியாது. சூடான பகுதி ஒண்ணு இந்த இடம் இல்லைன்னா இந்த இடம் தான். அதனால கை வராது. கை தட்டோமா வேணாமா அப்படின்னு. ஏன்னா கை தட்டினாத்தான் பிரஷர் குறைஞ்சு சொல்லிட்டாங்க. மனுஷன் படுத்தே இருந்தோம்னா இடுப்பை கடுக்கும். உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரம்னு கால் சுவை இருக்கு. இந்த கையை எப்படி இருக்கோம்னா கை மரம். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. ஆமா. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட் மட்டும் 800 ரூபாய் தையக்கூலி கொடுத்து தச்சு 800 ரூபாய். புருஷம்லாம் அம்பிட்டு வேலிக்கரை வெட்டி வெயில கிடந்து சாம தௌசண்ட்ல 32 ஓட்டை. அவங்க வந்தா அதே ஆத்தி ஒரே ஒரு குறுப்பு சேலை சாக்கெட்டு தையக்கூலி 800 பாசா கொடுத்து இந்த பெண்கள்லாம் ஒண்ணு சேர்த்து இந்த திருவிழா நேரத்துல எப்படி இந்த கும்மி விட்டா பாருங்க. இந்த முத்துமாரி இந்த மகமாயி எல்லாம் தெய்வத்தை வேண்டிட்டு விட்டா அவர் கும்மி எப்படி விட்டா ஒரு பேச்சுக்கு அவங்க சொல்லுவாங்க. பாட்டு பாடுறப்ப அப்படி சொல்லுவாங்க. நீங்க பஞ்சவன் நாமது அப்பன்னு நம்ம கற்பனை சொல்றது. அதுல நம்மளால ஆம்பளையா இடையே நுழையாம எப்படி அவங்க ஓட்ட கட்டிக்கு கண்ண இருக்கு. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு யாருமே தெரியாது. அது பக்கத்துல அவங்க அதோட சேர்த்து ஒரு ரவுண்ட் சுத்தி வருவாங்க. எப்படி கும்மி கொட்ட வரைய வேகமா இப்படி கும்மி கொட்டி ஒரு ரவுண்டு வரைய 2ஆம் ரவுண்டு இந்த அத்தாச்சி செவத்த பொம்பளையா இருந்துச்சுல அது இடுப்ப கிள்ளிடுவேன். ஐயோ அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை வச்சுக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்ல கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கு, முளைப்பாரி ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பம் ஒரு பக்கம், பூசாரி வெறும் மாதிரியே முடிப்பாரு. ஏன்டா முளைப்பாரி போட்ட முடியும். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம அளவுல அம்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருப்பாங்க. அது மாதிரிலாம் அப்படி கரெக்டா சொல்லல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த வேலை பார்த்துருக்கோம்ல. அப்படி சரி. அந்த கேசி என்ன கேட்கிறேன். அட எப்படியா நானும் சிங்கப்பூர் போயிடும் ஒரு கச்சேரி வந்ததுக்கு எப்படியா போயிடும். கொரோனாவுக்கு முன்னால ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. சரி மலேசியா போயிடும். இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எப்படியா ஆண்டவனே எப்படியா நம்ம பாஸ்போர்ட் எடுத்து போயிருவோம் அப்படின்னு மைச்சேட்டுக்காரர் அந்த அத்தா மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு என்னங்கோரு இந்த பாட்டுக்கு ரிலீஸ் பண்ணையில பெர்மிஷன் வாங்கலைன்னு. சரி எனக்கு பங்குனி உத்தரம் என் மேல கேஸ் போட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. சரி போட்டாங்க. மைச்சேட்டுக்காரருக்கு துணைக்கு போனேன். அதே குலாவட்டுனதுக்கு ஏன் குழாயை பிடிச்சி கட்டுட்டேன். எங்க ஊர்ல ஒரு மைச்சேட் இருக்கு திருக்கணபதி. அவன் மொத்தமா எனக்கு திணி வச்சுட்டான். அந்த சவுண்ட கூட வச்சுட்டான்னு என்ன நம்ம பாட்டுக்கு அண்ணன் வந்திருக்காங்க, நம்ம நம்பி வந்திருக்காங்க அப்படின்னு போட்டு போன என் மேல கேஸ் போட்டு உட்கார வச்சுட்டாங்க. சரி சரி முடிஞ்சு சரி அப்படின்னு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிட்டேன். பாஸ்போர்ட் 17 கட்டி அவங்க சொன்னா அதான் எதுவும் சின்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் 1500 ரூபாய் வாங்கிட்டு பயந்து விட்டேன். அங்கே போயிட்டு இது என்ன கோச்சடை அங்கே கூட அவன் சொன்ன போட பேச்சடை அப்படின்னு உன் மேல கேஸ் இருக்கிறாங்க அப்படின்னு திருப்பி விட்டாங்க. அப்புறம் போய் வந்து மறுபடியும் எழுதி வாங்கிட்டா கேஸை முடிச்சுட்டு வா வக்கீல் முடிச்சுட்டு வா அப்படின்னு 2-3 டைம் கடுப்பாயிட்டேன். சிங்கப்பூர் போனா ஒரு மயிலை கொடுங்க இங்கே இருந்துரும் அப்படின்னு. சரி மறுபடிக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சு. சரி இப்போ மறுபடிக்கும் அதே மாதிரி கோச்சடைக்கு போனேன். மறுபடிக்கும் புதுசா அப்போ இது போட்டு அப்ளிகேஷன் போட்டு அதை போய் கேஸ் முடிஞ்சிருச்சு. உன் பேரு ஆதார் கார்டுல கார்த்திக்னு இருக்கு. நான் அந்த இதுல கேஸ்ல எப்ப கார்த்திக் ராஜான்னு இருக்கு. அதான் பார்த்து என்ன எரிச்ச மயிராவோட பாஸ்போர்ட் எடுப்போம்மா
இல்ல பாகுபடி எடுக்கும்போது நெருப்பு வச்சு கொளுத்து கடுப்பாரு அந்த கதையை அந்த வேலையை விட்டு எப்படியா போயிடும். அப்படி கொத்தனாரா? கொத்தனாரா நீங்க? ஆமாங்க. ஓ, என்ன சொல்லுங்க? நம்மகிட்ட கை தொழில் இருக்கு. கையை காமிங்க. இந்த கையில கொண்டு தடவா கரும்பு போடுது. கரண்ட் வேற என்ன செய்வாங்க? கொத்தனார் கரண்டியா அர்த்தம் சுப்பாட்டி. ஆமா, சரி சரி, அவன் வந்துட்டேன். இப்போ எதுக்கு சொன்னது? கொத்தனார் வேலைன்னு சொல்லியிருந்தீங்க. விட்டு வந்தோம்னா எப்படியா சரி எப்படியா போயிடணும் வந்துட்டேன். சரி, அதனால யாரும் அமைதியா இருந்து ஏன் கொத்தனார் வேலை சொன்னா நம்ம பழசு எப்பவுமே மறக்க முடியாது. உண்மைதான். பழசை மறந்தோம்னா வாழ்க்கையில முன்னுக்கு வர ரொம்ப சிரமம். ஆனா அப்படிலாம் கொத்தனார் வேலை பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு எப்படியே நாடாத்து வந்து சேர்ந்தாச்சு. நாடாத்து வந்து சேர்ந்ததும் பெரிய விஷயம். எப்படி சொல்றிய? எல்லாரும் ஊருக்கு ஊர் நாடகம் பார்க்க போவேன். சரி, அப்ப நாடகத்துக்கு ஆர்வத்துல 15 வருஷத்துக்கு முன்னால புரியும். நாடகம் வந்து இன்னைக்கு நைட்னா நம்ம வந்து 8 மணிக்கு 6 மணிக்கு நம்ம இடத்த பிடிச்சிருது நாடகம் பார்க்கறது. ஆமா, முன்னாடி உட்காந்து 8 மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. பொலிச்சு பார்ப்பேன், நாடகம் வந்து பாடிக்கிருப்பாரு. சரி வாங்கடா வீட்டுக்கு போவோம். ஆர்வம் நாடகம் பார்க்கணும் பாரு. அப்புறம் இப்படி இடையில போய் நாடகம் பார்த்து எப்படியா நம்ம நாடகத்துல சேர்ந்துடணும் அப்படின்னு ஒரு ஆளை பிடிச்சி எங்க வீட்டுல இருந்து ஒரு பாடம் எழுதுங்க. எப்படி ஒரு ஆள் நோட்டில் எழுத 17 பாடம் பண்ணிடுறேன். ஆனாகி பெண்ணாகி பள்ளி எப்பனுக்கு வணக்கம் பச்சை பாவாடை ஊதா பாவாடை அப்படி எழுதி கொடுத்தாரு. சரி, அந்த நோட்டை வச்சுக்கிட்டு மாடி மேல உட்காந்து பாட்டு போட்டுக்கிட்டீங்கன்னா 17 பாடத்துல ஆனாகி பெண்ணாகி பள்ளி எப்பனுக்கு வணக்கம் பச்சை பாவாடை ஊதா பாடு. எங்க அப்பா என்னடா பாவாடை வைக்கிறேன் அப்புறம் விட்டாரு ஒரு ஆட்டி. அந்த அடி வாங்கி எப்படியா நாடகத்தை சேர்ந்துடணும். சரி, அப்படின்னு பள்ளிக்கூடம் போக பார்த்தா பள்ளிக்கூடம் போகல. எனக்கு இந்த நாடக பைத்தியம் வந்துருச்சு. நாடக பைத்தியம் வந்தோம்னா சரி இந்த நாடக பைத்தியம் வந்துட்டு எப்படியா நாடகத்துல சேர்ந்துடணும்னு. சரி, ஒரு நாள் எங்க ஊர் பக்கத்துல முத்துச்சிற்பி நாரதர் தம்பி சொந்தக்காரே எங்க அண்ணன் பெரியம்மா மைந்தேன். ஆனா என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வரல. ஏன்? பெரியம்மா மை மசின் அப்புறம் பார்த்தா கல்யாணத்துக்கு வரல சொன்னேன். பக்கத்தூர்ல நாலாவது முத்துச்சிற்பி என்ன பாடிக்கிட்டாப்புல. எனக்கு நாடாவது ஆர்வம். ஆணும் முந்தன் பூரவை எனது கானோ உன் காதில் விழவில்லையா, என் நெஞ்சை தொடவில்லையா, பொண்ணுக்கு பூவோ பொட்டுண்டவேனோ, பெண்ணாக இருந்தா அதை நீ பறிப்பாயோ. வேறு ஜென்மங்கள் தெரியாலும் தெரியாதது. இப்படித்தான் பாடி இருந்தா நான் அழுதுக்கு கைதட்டின நெஞ்சது நன்றி. இப்பெல்லாம் கைதட்டினா இப்பெல்லாம் நானும் ஆடுறேன். இல்லைன்னா நீ வீட்டுல சுண்டல் வைக்க விடப்பட்டாங்க. இப்படி பாட்டு படிச்ச தன்னை அறியாம அழுதுட்டு நீங்க அழுதுட்டீங்க. நாடாம் மேடையில ஏறி முத்துச்சிற்பி காலில் போய் கும்பிட்டு வந்துட்டேன். கும்பிட்டு அந்த ஊருக்காரன் என்ன அடிச்சு தண்ணியை போட்டாடா நாடகத்தை கெடுக்கிறேன் அப்படின்னு எனக்கு பழக்கம் இல்ல. நான் ஆர்வத்துல அழுதுட்டு போறேன். தண்ணியை போட்டு நாடகத்தோட கெடுக்கிறேன். வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எப்படியோ அந்த நாடகத்தை வந்து சேர்ந்தாச்சு. உண்மையிலே நான் நாடகத்துல வந்து சேர்ந்தனாலதான் உங்க மாதிரி ரசிகர்களால நல்லா இருக்கேன். உண்மையில அந்த வீடு வாசை கட்டி காரெல்லாம் வாங்கி நம்ம எந்த குறையும் இல்லை. உண்மையில இது மட்டும்தான் குறை. நானும் உடம்ப குறைச்சிடணும். காலையில 5 கிலோமீட்டர் வாக்கிங் போவேன். அந்த தலைவுல ஒரு போண்டா கடை இருக்கு. அங்க 3 போண்டா ஒரு காபி சாப்பிட்டு அங்க இருந்து வருவேன். நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இட்லி இருக்கு. 16 இட்லி
அப்படியே குறையுது. நானும் குறைஞ்சுன்னு பார்த்தேன், குறைஞ்ச வாழ் இல்லை. எப்படியே நாரா ஓடிக்கிட்டு இருக்கு. பூங்காற்று பூங்காற்று புறவல பூங்குயில பாத்தியா பாட்டு பாட பெரிய விஷயம் இல்ல, அந்த வரிகள் மறக்காம பண்ணி நானும் நாடகத்தை ஆரப்போ அமைதியா இருந்த நாடகத்தை ரசிக்க. ஏன்னா நான் வந்த கஷ்டத்தை சொல்றேன். ஒரு ஆள்கிட்டையும் ஒரு கலை பற்று இருக்கு. அதான் ரொம்ப சிரமப்பட்டு வந்து ஆண்டவரே நல்லா இருக்கேன். உங்களுக்கு நாடகத்தில் விருப்பம் தான் சொல்லுங்க. என்ன பீஸ் வந்து சொல்லிக் கொடுக்குற வாத்தியாருக்கு 11,000 முதல்ல பீஸ் இல்ல வார பீஸ் வரதானே நடந்துக்கு தெரிவித்துக் கொண்டு இதையே சொல்ல மற்றும் என்ன முன்னாகவாய் விளங்கக்கூடிய மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் பொட்டப்பட்டி கிராமம் நெக்கனிப்பட்டியில் அமைந்துள்ள 7 கிராமத்திற்கு பொதுவான அருள்மிகு ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேக 48ஆம் நாள் மண்டலாபிஷேக விழாவை முன்னிட்டு நாடக நடையில் அனைவரும் காண வருவார்கள். அன்புடைய நிகழும் மங்களகரமான விசுவாசங்களும் மார்கழி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக 10 மணி வரை கோவில் பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கு இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளியம்மன் நாடகம் சீர்திருப்பாடு. இது பங்கேற்கக்கூடிய நாடகடிகள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, தெரியப்பட கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முறை சொல்லி ஒரு அனுப்பி செல்வேந்தன் அன்புமாமா திண்டுக்கலை சேர்ந்து ஜிவி செங்குட்டோன் அவர்கள் வெறுமனையை வேலன் வேலன் ஒருத்தராக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள். எதிர்முறை உரையாடி குயில்மோட்டு குயிலும் கோகிலவாணி அன்பு சௌரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முறை சொல்லி இணையதள புகழ் கம்மங்காரை சேர்ந்து ராசாத்தி அவர்கள் வருகிறவர்களை பள்ளியாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்ந்தான இன்று வெற்றி மனசு கொண்டு வரும் அன்புனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொண்டு வரும் ரத்தத்தை சேர்ந்த உண்மையில நீங்க எத்தனை நாரதரை பார்க்கலாம். ஒரு ரொம்ப சிறப்பான நாரதர், எனக்கு ரொம்ப பிடிச்ச நாரதர். உண்மையில மத்தால மாதிரி சுதிய நீ கணக்கா வச்சு ரொம்ப சிறப்பா பாடக்கூடிய ஒரு நல்ல சிறந்த பாடகர், நல்ல லிங்கவாடியை சேர்ந்த ஒரு நல்ல பேச்சாளி நீதிமணி அவர்கள் ரங்கமணியை நாரதராக நடித்த காத்துக்கொண்டிருக்கிறார். உண்மையிலே நீதிமணினாலும் நீதிமணிட்டேன், நீதிதான் பேசுவாப்புல, தவறா ஒரு வாரத்தோட பேச மாட்டாப்புல. உண்மையில ரொம்ப சிறப்பா நாடகம். நீங்க எல்லா ஊர்லயும் நாடகம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. எல்லா ஊர்லயும் வள்ளி திரும்ப நாடகம் நடக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிறது வள்ளி திரும்ப நாடகம் இல்ல, வேற திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தாலும் நடக்கும். நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கோ அந்த என்பதை தெரிவித்துக் கொண்டு ஹார்மோனிய கலையரசு, ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்போனா செல்லடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் அன்போனா யூடியூப்
யூடியூப் புகழ், பேஸ்புக் புகழ், இன்ஸ்டாகிராம் புகழ் அன்பனார் மருகாபுரியை சேர்ந்த ஜே வணிகண்டபுரம் அவர்கள் இவர்கள் ஆறுமுறை பின்பாட்டை சேர்ப்பார்கள். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய இடைச்சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். எகோச்சியா அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துணிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துணிய போல குணம் படைச்ச தென்னவனே, அஞ்சலிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துணிய போல குணம் படைச்ச தென்னவனே. நன்றி 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 நன்றி. அன்பு அம்மா அவர்கள் பேர் சொல்லவில்லை. விஜயகாந்த் ஐயா பாடலை பாடுவதற்காக ரூபாய் 51 அன்பளிப்பு கொடுத்து பிரித்து வைத்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் ஒரு அண்ணன் அவரும் பேர் சொல்லவில்லை. அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி அவர்களுக்கு நன்றி மற்றும் அன்பண்ணா அவர்களுக்கு நன்றி 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 அன்பளிப்பு கொடுத்து கைதட்டி அன்புடன் சார்ந்து நன்றி சிறப்பாக சேர்த்த அன்பு சகோதரர்கள் சார்ந்து நன்றியை தெரிந்து கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு வைத்தனர் செங்கமலா வெற்றி மனசு கொண்டு வரும் விஜய் டிவி புகழ் அன்பு வைத்தனர் கருவூரை சேர்ந்த கார்த்திகேயன் என்ற ஞான பிரகாஷ் அவர்கள் விலக வந்து மிருதங்கம் தபேலா டோலக் தவுள் சேர்ப்பார்கள்.
நன்றி கலந்த வணக்கம் கைதட்டி அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாரதனை சந்திக்கும் போது நாதர் வேஷம் போட்டு வாங்க அண்ணன் உங்கள் அருமை ரசிகர்கள் அன்புலகம் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்துகிறார்கள். எனக்கு அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தி அன்புலகம் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 அன்பு தம்பிகளுக்கு. ஆனால் இந்த அண்ணனோட நான் நாரதர் வேஷம் போட்டு நினைச்சதே இல்லை. நீங்கள் போட சொல்லியே பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு யோசனை பண்ணி பார்ப்போம். அன்பு தம்பிகளுக்கு இந்த ஆள் நன்றி நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விருதுங்க ஆண்டவன் சக்கரவர்த்தி அன்பு அப்படி அதிரடி மன்னன் சரவணைப்பட்டியை சேர்ந்த சூர்யா அவர்கள் விரைமலையை ஆதரவு செய்வார்கள். சிறந்த நால்வர் பாலமுருகனுடைய அப்பா மணிமுத்தவர்கள் தாள கலைஞர். ஒரு தாளத்தை கூட ரொம்ப சிறப்பாக இசை சக்கரவர்த்தி நன்றி வந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த சீரமைப்பு என் பாலமுருகன் சீர்தபேரி உரிமை மணிமுத்து டி அலங்கப்பட்டி சிறப்பான சீரமைத்திற்கு அன்பு பார்க்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு கோவிந்தா ஜெய ஜெய கோவிந்தா ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபரப்பிருக்கும் அம்மன் அருள் ஒளிபரப்பி அன்பு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு அழைப்படியை வெளியேற்ற வேண்டும். ஆறு அரசு அகிலே சுந்தரி நாட்டிய தாரகை நடந்த பேரணி மன்னாருடைய சேர்ந்த கௌரவி அவர்கள் ரங்கமலை டான்ஸா அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடி மாத்தோ கேட்டடிக்க ஓடி கொண்டு கேட்டடிக்க மானே மா கோயில் ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த இந்த சாப்பாடு உபயம் குமரப்பா மணி கொட்டப்பட்டியை சேர்ந்த குமரப்பா மணி முன்னாடி சைவ சாப்பாடு சிக்கனுக்கு சிக்கன் மட்டனுக்கு மட்டனு அந்த உபசரிப்பு உண்மையில அந்த சின்ன பிள்ளைங்க அந்த தங்கச்சிய அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்களே அந்த கஷ்டத்தை புரிந்துக்கிட்டு அதுகளே தோசை ஊற்றுது. நம்ம வீட்லேயும் தான் பொம்பளை பிள்ளை இருக்கு பொடியல் மாதிரி காலை உட்கார வைக்க மாட்டேன் சிவப்பு வைக்கிற அடுத்த வாரம் வைக்கிறா சிவப்பு அடுத்த வாரம்
சொந்தமாக சூப்பிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சிறப்பான சாப்பாடு இப்ப செய்த சாப்பாடு உதவி செய்த அன்பு சகோதரர் குமரப்பா மணி அவர்கள் என்றாவது நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் விழா என்று உங்கள் அன்பையும் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அழகு திரையத்துறை சேர்ந்த கார்த்திகராஜா பப்புர்காமி என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை நிதியே நன்றி என்று வணக்கம். அது சமயம் 10 கோடி பொதுமக்கள் பெருந்தலாக விரைவதிகள் இப்படிக்கு ஏலூர் பொதுமக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு சென்றடமெல்லாம் வெற்றி முறை சொல்லி வரும் அன்பு தம்பி SP கலைமூர்த்தி நகைச்சுவை நடிகர் தூரமுச்சி அக்கியமட்டியை சேர்ந்த அன்பு தம்பி ஸ்ரீ கலைமூர்த்தி அவர்கள் நாடகத்தை வந்திருக்கிறார்கள். இந்த நாடகத்தில் உள்ள எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞரை கொண்டு குறைந்த செலவுனா 50,000 கூடனா 70 1 லட்சம் நான் இன்னைக்கு கூடத்தான் பேசியிருப்பார் நினைக்கிறேன். 76,000 நான் இன்னைக்கு பேசுறேன். 35 ரூபா அவருக்கு 30 ரூபா எங்களுக்கு. எந்த ஒரு நாடகமான அன்பு தம்பி கலைப்பணியில் கொடுக்க சிறந்த முறையில் நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு அமைச்சு தருவார் என்பதை நாடாளுமன்ற ஆடல் பாட கிராம நிகழ்ச்சி தப்பாட்டா போராட்டம் ஐயப்பன் பஜனை முருகன் கோயில் பஜனை ஓம் சக்தி பஜனை இப்பெல்லாம் பஜனை தானே. ஆத்தி நாளை காலையில ஆர்டர் வாங்கிட்டு போகணும். எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் முருக சிறந்த முறையில் அமைத்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை வருவதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. மாலை விட்டு அவங்க நம்பர் பக்கத்து வீட்டுல இருந்துன்னு வச்சுக்க நம்மளால பசங்க வருவாங்க. எப்படி இந்த பக்கத்து வீட்டையும் பாத்துக்கிடுவேன். பாத்துக்கிட்டு இவன் ஐயப்பன் போட்டோ பாத்துக்கிடுவேன். நம்மளால புள்ள ஐயப்பன் நினைச்சுட்டேன் பாட்டு பாடுது அங்கே பாத்துக்கிடுவேன். ஐயப்பா உங்களை மறக்க முடியல ஐயப்பா உங்களை அப்படி பாத்துக்கிட்டே அவங்க லவரை பாக்குற மாதிரி ஐயப்பா சொல்ற மாதிரி அவங்க சொல்றாரா ஐயப்பா உங்களை மறக்க முடியல அது வந்துட்டாங்கன்னா அப்புறம் ஐயப்பா ஐயப்பா வேற யாரும் தெரிந்து கொண்டு எங்களது கலைப்பணியை இதுவே தெரிந்து நன்றி உள்ள போயிட்டு ரொம்ப போட்டு அறுத்து குமிக்க கடுப்பா இருக்க நாளை எத்தனை தீபம் இருந்தாலும் இந்த ஜபரி சாஸ்தா ஐயப்பனை வணங்கி இந்த கார்த்திகை மாதம்னாலே ஐயப்பன் கார்த்திகை வந்தாலும் ஐயப்பன் என்ன 2 மாசத்துக்கு அந்த ஐயப்பனை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம். இந்த பாடல் எனது சொந்த பாடல், நான் தயாரித்து நான் பாடிய பாடல். இந்த பாடல் கார்த்திக் ராஜா திணையத்துடன் யூடியூப் சேனல் பாருங்க. அன்பு சொந்தங்களை என்பதை தெரிவித்துக் கொண்டு ஐயப்பனை நினைச்சாலே நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறும். உண்மையிலே நான் ஐயப்பன் கோயிலுக்கு போகணும்னு பார்த்து இருந்தேன். அத்தமாலே செப்பிச்சலே ஆண்டவனே ஐயப்பா பாட்டு எப்படியா கிட்டா இருந்த போயிட்டு இருந்தேன். அதே மாதிரி கிட்டா இருக்கு. உண்மையிலே நம்புனோருக்கு சாமி ரொம்ப சிறுசு, சக்தி ரொம்ப பெருசு. நான் அந்த ஐயப்பனை வணங்கி கலைப்படுத்துவோமா? கார்த்திகையில் மாலையிட்டோம் ஐயப்பா உன்னை காண வேண்டி காத்திருந்தோம் ஐயப்பா 40 நாள் நோம்பிருந்தோம் ஐயப்பா உன்னை நாடி எங்கு தேடி வந்தோம் ஐயப்பா பிள்ளேந்தி காட்சி தரும் ஐயப்பா பிள்ளேந்தி காட்சி தரும் ஐயப்பா அப்பா ஐயப்பா நீ வில்லாப்பா ஐயப்பா மாலை ஐயப்பா உன்னை காண வேண்டி காத்திருக்கும் ஐயப்பா 40 நாள் நோம்பிருந்தோம் ஐயப்பா உன்னை நாடி தேடி வந்தோம் ஐயப்பா பிள்ளேந்தி காட்டினோம் ஐயப்பா பிள்ளேந்தி காட்டினோம் ஐயப்பா ஐயப்பா